chicken, biryani. இன்றைக்கி நாங்கள் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரத்தை நல்லா காய விடுவோம். சட்டி நல்லா காஞ்சிட்டு நாங்கள் இனி தேவையான நெய் விட்டு நெய் சூடாயினோன்னு தேவையான வெங்காயத்தை போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். வெங்காயத்தை எல்லாம் நாங்கள் ஃபுல்லாக போட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு நெய்யோடு சேர்த்து கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொரித்து எடுப்போம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு நாங்கள் இனி வெங்காயத்தை இறக்குவோம். வெங்காயத்தை நாங்கள் ஃபுல்லாக எல்லாம் இறக்கி எடுத்துட்டு அந்த எண்ணெய் சட்டியில் தான் நாங்கள் இனி பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் சூடாக இருக்கிற எண்ணெயிலேயே பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு போட்டு வதக்குவோம். நாங்கள் இதுகளோடு சேர்த்து பிரியாணியில் போடாததால் 2 கிராம்பையில் சேர்த்து நல்லா வதக்குவோம். அப்போ தான் ஒரு நல்ல வாசம் வரும் பிரியாணிக்கு. அதோடு நாங்கள் இப்போ பொரித்து வச்ச வெங்காயத்தில் அரைவாசியை அதோடு சேர்க்க போகிறோம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டுவோம். நாங்கள் வெங்காயத்தை பொரிச்சிட்டே சேர்த்ததால் நேரம் விட தேவையில்லை. இப்போ இதுக்கு தேவையான தக்காளியை சேர்ப்போம். தக்காளி நல்லா அவிஞ்சு வந்த பிறகு நல்லா இப்போ எங்களுக்கு நல்லா அவிஞ்சு வந்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டோம் நாங்கள். இப்போ நாங்கள் அதோட பச்சை மிளகாய், பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்துக்கொள்வோம். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்த பிறகு நாங்கள் அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், தக்காளி அந்த பேஸ்ட்டை போட்டு சேர்த்து நல்லா அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா ஃபுல்லாக அப்படியே நல்லா வதக்கி எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி நல்லா கட்டியாக வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதோட இனி பிரியாணிக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நாங்கள் பிரியாணிக்கு ஸ்பெஷல் பொம்பை பிரியாணி தான் யூஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு பிரியாணி பவுடரை சேர்த்துக்கொள்வோம்.
இப்போ நாங்கள் இந்த மசாலாவோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். அதோட இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் போட போகிறோம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டோம். இதோட நாங்கள் எங்களோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். கணக்கையில் நாங்கள் கொஞ்சம் அளவான உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டோம்னா காணும். நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுவோம். இப்போ அந்த தூள் வாசமெல்லாம் பச்சை வாசம் போயிட்டுது. அதோடு இப்போ நாங்கள் பிரியாணிக்கு தேவையான தயிர் சேர்க்க போகிறோம். நாங்கள் தக்காளியும் போட்டு நாங்கள் பேஸ்ட்டும் போட்டதால் இப்போ தயிரும் சேர்க்குறோம். அதால் எங்களுக்கு புளி அளவான இருக்கும். அதால் நாங்கள் தேசி புளி சேர்க்காம தான் இன்றைக்கு செய்ய போகிறோம். நல்லா கலந்து விடுவோம். இப்போ கலந்து நல்லா அந்த ரெடியாக வந்த கலவைக்குள்ளே தான் நாங்கள் இனி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை போட்டு நல்லா அவிய விட போகிறோம். இந்த சிக்கனில் நல்லா மசாலா சேர்கிற அளவுக்கு நல்லா எல்லாம் கிண்டி விட்டுட்டு நாங்கள் அதை அப்படியே தண்ணி விடாமல் அந்த மசாலாவிலேயே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அந்த இறைச்சியில் இருக்கிற தண்ணியும் அதில் வந்து அந்த தண்ணியில் இறைச்சியாக அவிச்செடுக்க போகிறோம். இந்த இறைச்சியிலெல்லாம் மசாலா சேர்கிற அளவுக்கு வடிவாக நாங்கள் கிண்டி விடுவோம். அப்படியே அந்த மசாலா தண்ணியில் அதை அவிஞ்சு வரத்துக்கு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நாங்கள் அதை மூடி விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு நல்லா அவிஞ்சு வரத்துக்கும் நாங்கள் அரிசிக்கும் தேவையான தண்ணியை விட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் சிக்கனையும் அதோடு சேர்த்து அவிச்செடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் அவியறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்ததால் கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா அவிய விட போகிறோம். உப்பு கொஞ்சம் சேர்க்க போகிறோம். அதோட தண்ணி நல்லா கொதித்து சிக்கனும் ஏற்கனவே அவிஞ்சிருக்கும், கொஞ்சம் அவிஞ்சு வர அளவுக்கு மூடி போட்டு மூடி விடுவோம். இப்போ எங்களுக்கு நல்லா தண்ணி கொதிச்சிட்டது. சிக்கன் ஏற்கனவே நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அவிச்சிட்டு விட்டதால் இப்போ இன்னும் நல்லா அவிஞ்சு வந்துட்டது. இப்போ நாங்கள் வடிவாக எல்லாம் கிண்டி விட்டுட்டு சிக்கன் பீஸ்களை வெளியில் எடுக்க போகிறோம்.
நாங்கள் நிலமாக போட்டு சிக்கன் பீஸ் எல்லாம் ஒன்று வெளியில் எடுப்போம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக சிக்கன் எல்லாம் இறக்கியாச்சு. தண்ணியை பார்த்தீங்கன்னா மழை கொதிச்சு பண்ணிருக்குது. இதில் இறக்கி சிக்கன்லேருந்து சுற்றியான சூடாக இருக்குது. ஆவி பறந்து கொண்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நாங்கள் பிரியாணிக்கு தேவையான முட்டை அதில் வச்சுருக்கிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டு நாங்கள் இப்போ கழுவி வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்க்க போகிறோம். அரிசியை உடையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுவோம். அரிசியை ஃபுல்லாக சேர்த்து முடிஞ்சு அதை கலந்து விட்டுட்டு இப்போ அரிசி அவியறதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து மெல்லவாக அரிசி உடையாமல் மெல்லவாக கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி விட போகிறோம். இதை நாங்கள் அப்படியே கலந்து மூடி போட்டு விட்டுட்டு இனி நாங்கள் அவிச்செடுத்த சிக்கனுக்கு மசாலா போட்டு அதை நாங்கள் பொரிச்செடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசி எவ்வளோ வடிவாக இருக்குது, எவ்வளோ நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. பார்க்கவே ஆசையாக கிடக்குது. நல்லா அவிஞ்சு வந்துட்டு ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நாங்கள் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விடுவோம். இஞ்சில் பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாம் நாங்கள் மசாலா தடவி பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள், மிளகாத்தூள், உப்பு, அதோட தேவையான அளவு கொஞ்சம் ஆயில், அதோட தயிர் எல்லாம் சேர்த்து தான் மசாலா ரெடி பண்ணினாங்க. இப்போ நாங்கள் அதை பொரிச்செடுப்போம். நாங்கள் அவிச்சு எடுத்த சிக்கன் அந்தபடியாக நாங்கள் கன நேரம் அதை ஃப்ரை பண்ண தேவையில்லை. அந்த கோல்டன் கலர் வர அளவு வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ஓகே. இப்போ எங்களுக்கு 5 மினிட்ஸ் ஆகிட்டு பிரியாணியை பாருங்கள், தண்ணியெல்லாம் பற்றி எப்படி இருக்குண்டு பார்க்கவே ஆசையாக கிடக்குது. ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுது. நாங்கள் இதெல்லாம் தம்போட தேவையில்லை, எங்களுக்கு கொண்டுண்டாவே வந்திருக்கு. நாங்கள் இனி தேவையான அளவு நெய் சேர்ப்போம். நெய் சேர்த்து அதை வடிவாக கிண்டி விடுவோம். நெய் சேர்த்துட்டு வடிவாக அரிசியை உடையாமல் சோறு உடைஞ்சி வராமல் மெல்லவாக அதை வடிவாக கிண்டி விடுவோம். இப்படி ஒன்றொண்டா வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, பார்க்கவே வடிவாக இருக்குது. இப்போ மேலால் நாங்கள் ஸ்டார்ட்டில் பொரித்து வச்ச வெங்காயத்தை போட போகிறோம். மேலால் ஃபுல்லாக எல்லாம் வெங்காயத்தோடு சேர்த்து நாங்கள் பொரித்து வச்ச சிக்கனையும் மேலே வச்சு பாயில் பேப்பரால் சுற்றி நாங்கள் அதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அந்த அடுப்பு ஹீட்லேயே விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகிட்டு திறந்து பார்ப்போம். பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு வடிவா அவ்வளோ நல்லா வந்திருக்கு மட்டும் விளங்கும். நாங்கள் சிக்கனை அவிச்சு எடுத்துட்டு அந்த தண்ணியிலேயே ரைஸை போடுறதால அப்படியே அந்த சிக்கனோட ஃப்ளேவர் அப்படியே இந்த ரைஸில் இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிளேட்டில் போடுறேன். பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு பிரியாணி என்று தெரியும் பார்க்கவே.